இந்த இந்து மதத்தில் வைணவம் சொல்லுங்க, சைவம் சொல்லுங்க, என்ன தப்பு நடந்தது? தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, தொட்டா தீட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்படிலாம் உண்மையே நடக்கவே இல்லை. அது மாதிரிலாம் எதுவுமே இந்த உலகத்தில். ஏன் இந்த பொய்யை சாதிக்கிறீங்க? என்னோட ஒரே கேள்வி, உண்மையை பேச மாட்டீங்களா? உண்மை பேசாமல் மதம் வளருமா? எனக்கு என்னமோ உண்மையை விட பெரிய கடவுள் இருக்கிறதா தெரியலைங்க. ஒரு உண்மையை ஏன் மறைக்கிறீங்க? நாம சில பேரை ஒதுக்கி வச்சுட்டோம், கோயிலுக்கு வெளியே வச்சோம், சொசைட்டிலேருந்து வெளியே வச்சோம். அதில் என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? அதில் தான் சிக்கலே வந்தது. யாரு பிற மதங்களுக்கு மாறுனா? இதுதான் என் கேள்வி. யாரு பிற மதங்களுக்கு மாறுனா? நீங்கள் யாரையெல்லாம் ஒடுக்குறீங்களோ, யாரையெல்லாம் ஒதுக்குனீங்களோ, அவங்கள மற்ற மதத்துக்காரங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற மதங்களுக்கு முதல்ல யார் மாறினா? சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் பிற மதங்களுக்கு உள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த தவறை ஒத்துக்க வேணாமா? எப்படி சாதிக்கிறாங்க தெரியுமா? ஒண்ணுமே நடக்கவே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி பேசித்தான் இந்த மதத்தை பல பேர் வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. என் கையெடுத்து கும்பிடுறேன். நாம பண்ணது தப்பு. அந்த தவறுக்கு அந்த நண்பர்கள்ட்ட நாம வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். வாங்க எல்லாரும் நாம அன்பா இருக்கலாம், ஒத்துமையா இருக்கலாம். இது பண்ணுனா நாடு முன்னேறும், சமயம் முன்னேறும். இதை சொல்றது தான் என்னுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கே காரணம். எப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்கள நம்மளோட அரவணைச்சு போனாதான் இந்த மதத்தை வளர்க்க முடியும்ப்பா, நாடு நல்லா இருக்கும்ப்பான்னு சொல்றேன். தப்பா?